13 வயசு பொண்ணு ஒரு ஸ்மால் டைரி, ஆனால் அந்த டைரி வேர்ல்டு ஃபுல்லாக டச் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டோரி ஃபிக்ஷன் இல்லை, இது ஒரு உண்மை சம்பவம். வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் மகாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தி டைரி ஆஃப் அ யங் கேர்ள். இந்த டைரி எழுதினது ஆனி ஃப்ராங்க் அப்படிங்கிற ஒரு 13 வயசு பொண்ணு தான். ஜெர்மனில் பாண்டான ஒரு க்யூட் ஸ்மார்ட் டீனேஜ் கேர்ள்னு சொல்லலாம். ஆனால் அவள் நார்மல் லைஃப் இல்லை, அது வந்து வேர்ல்டு வார் 2 டைம். வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நிறைய பேர் ஹிஸ்ட்ரிஸ்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் அந்த டைமில் ஜெர்மனில் ஹிட்லர் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஜீவிஸ் பீப்புள்ஸ் எல்லாரும் டேஞ்சரில் இருந்தாங்க. ஆனியோட ஃபேமிலி சர்வைவ் ஆகணும்னா ஒரு சீக்ரெட் பிளேஸில் ஹைட் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஹிட்லர் இருந்தாலே வந்து அப்போது வந்து ரொம்ப பரபரப்பாக வாரெலாம் போயிட்டு இருந்த அந்த கட்டத்தில் அவங்க ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற ஒரு பில்டிங்குள்ளே ஒரு சீக்ரெட் ஆனெக்ஸில் ஒரு ஹைட் அண்ட் ரூம் இருந்துச்சு. அந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க. 8 பேர் ஒரு ஸ்மால் பிளேஸில் இருந்திருக்காங்க. டே டைமில் சவுண்ட் போடக்கூடாது, விண்டோ ஓப்பன் பண்ணக்கூடாது, ரொம்ப பயம்தான். ஆனால் நைட்டில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்களோட திங்ஸை வாங்குறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பண்ணுவாங்க. இமேஜின் பண்ணுங்கள், 2 இயர்ஸ் வெளியே போகாமல் டே டைமில் இருந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கஷ்டமான சுச்சுவேஷன். இந்த டைமில் ஆனிக்கு பர்த்டே கிஃப்டாக ஒரு டைரி கிடைக்கும். அவள் அந்த டைரியை கிட்டின்னு கூப்பிடுவா. அவள் டைரியில் எழுதுவா அவளோட பயம், அவளோட ட்ரீம்ஸு, அவள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அவள் ஃபீலிங்ஸ், இது எல்லாமே அந்த டைரியில் இருக்கும். அவள் ஒரு நார்மல் டீனேஜ் கேர்ள்னாலும் ஆனால் அந்த சுச்சுவேஷன் ரொம்பவே டஃப்பான சுச்சுவேஷன். கஷ்டம் இருந்தாலும் ஆனிக்கு ஒரு லைன் சொல்லுவாங்க, பீப்புள் ஆர் ரியலி அட் குட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் உள்ளத்தால் நல்லவர்கள் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். பீப்புள் ஆர் ரியலி குட் அட் ஹார்ட் அப்படிங்கிறது தான் இந்த லைன். இந்த லைன் தான் ஆனிக்கு ரொம்பவே வந்து டச்சமான லைன்னு சொல்லலாம். இந்த லைன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லைன் கூட. ஸோ 1944 ஒரு நாள் அவங்க ஹைடிங் பிளேஸை டிஸ்கவர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நாசிஸ் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இங்கே ரூல் பண்ணிட்டு வராங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாரையுமே வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனியும் அவங்க ஃபேமிலியும் செப்பரேட் ஆகிடுவாங்க. ஆனி லேட்டராக ஒரு கேம்பில் லைஃப்பை லாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவள் டைரி மட்டும் இங்கே சர்வைவ் ஆகுது. அவங்க அப்பா ஓட்டோ ஃப்ராங்க் அப்படிங்கிறது இந்த டைரியை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பப்ளிஷ் பண்ணி இந்த டைரி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி ஃபேமஸான புக்காக இருக்குது. இந்த ஸ்டோரி நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ரீடமோட வேல்யூ வந்து புரிஞ்சுக்கணும். லைஃப்பில் கஷ்டம் வந்தாலும் ஹோப் விடக்கூடாது. ஸ்மால் வாய்ஸ் கூட வேர்ல்டை சேஞ்ச் பண்ணும். ஆனி ஃப்ராங்க் ஒரு பெரிய லீடர் கிடையாது, ஒரு சிம்பிள் பொண்ணு தான். ஆனால் அவங்க தாட்ஸ் இன்னும் வேர்ல்டை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி நிறைய ஸ்டோரிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு ரியல் ஸ்டோரி. நான் உங்கள் மகாஸ்ரீ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.